நம்ம சாப் ஸ்கூல் லெசன்ஸ் படிக்க பெருந்து செல்வோம். கார்னர்ஸ்டோன், கிண்டர் கார்டன் அவங்க ரெகுலர் டீச்சர்ஸ் எடுப்பாங்க. தமிழ் சாப் ஸ்கூலில் வந்து நான் எடுத்து கொடுப்பேன். Once again, happy Sabbath to everybody. நம்ம லெசன் ஸ்டடி இந்த வாரத்தோட லெசன் ஸ்டடி போகிறதுக்கு முன்னாடி ரிக்வெஸ்ட் ஆட்வின் அண்ணா டு ஆஃபர் வேர்ட் ஆஃப் ப்ரேயர். மட்டுமாக வழிநடத்தின கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவர், இந்த நேரத்தில் விசேஷமாக உடைய சமூகத்திலிருந்து உடைய வார்த்தைகளை நாங்கள் படிக்க இருக்கிறோம். அப்பா, உடைய பரலோகத்து நாணயத்தை எங்களுக்கு தந்து ஆவியானவருடைய வழிநடத்தலை கொடுத்து உம்முடைய வார்த்தைகளை ஆழமாக புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை உபயோகிக்க தேவன் கிருபை தர வேண்டுமா? இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். ஓகே, ஸோ நமக்கு டைம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக என்ன பண்ணுவோம், லெசனுக்குள்ளே போவோம். ஸோ இந்த வாரம் நம்ம 9th லெசனை வந்து நம்ம படிக்கிறோம். 9th லெசன் டைட்டில் வந்து இந்த சாம் பார்ட் 2 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ போன வாரமும் நம்ம என்ன பண்ணோம், சாம்ஸ் பற்றி தான், சாம்ஸில் இருக்க ரெப்ரஸன்டேஷன்ஸ் நம்ம இமேஜஸை பார்த்தோம். இந்த வாரம் என்ன பண்ண போகிறோம்னா அதோட கண்டினியூவேஷனாக சாமில் இருக்க ஃபியூ திங்ஸை நம்ம பார்க்க இருக்கிறோம். யாராவது மெமரி டெக்ஸ்ட்டை வந்து படிக்கிங்களா? சாம்ஸ் சாப்டர் 67 verses 3 and 4 தமிழில். ஓகே, ஸோ இங்கே வந்து என்னன்னு சொல்கிறோம், என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தட் காட் தான் வந்து ஹீஸ் த ரைச்சஸ் ஜட்ஜ், அவர் ஒருத்தர் தான் வந்து ஜட்ஜ் பண்ண போகிறாரு அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் அவர் ஜட்ஜ் பண்ண என்னவாம், ஹீ கவர்ன்ஸ் த நேஷன்ஸ் அண்ட் தி எர்த். அண்ட் அதுலேருந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வேர்ஸை பார்த்தோம்னா அதுலேருந்து வி கெட் ஜாய் அண்ட் வி ஆர் ஃபில்ட் வித் கிளாட்னஸ் அண்ட் வி சிங் ஃபார் ஜாய் அப்படின்னு வந்து பார்க்குறோம். எதுக்கு அவங்க பாடுறாங்க? பிகாஸ் காட் இஸ் ஜட்ஜிங் தெம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அண்ட் இன்ஃபேக்ட் நம்ம ரெவலேஷனில் பார்த்தோன்னா தட் ஜீசஸ் இஸ் தி ஒன்லி ட்ரூ அண்ட் ரைச்சஸ் ஜட்ஜ். அவர்னா வந்து பர்ஃபெக்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே சாட்டர்டே லெசனுக்குள்ளே நம்ம வந்து இங்கே பார்க்குறோம் தட் நம்ம இந்த ஃபைனல் ஈவெண்ட்ஸை பற்றி நம்ம யோசிச்சோன்னா நம்ம என்ன புக்ஸை தான் யூஸ்வலாக வந்து நம்ம யோசிப்போம். டேனியலில் இருக்கிற அந்த பீஸ்ஸோ இல்லை ரெவலேஷன் மட்டும்தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், யோசிப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அஃப்கோர்ஸ் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ப்ராஃபஸியோ இல்லை சிம்பிளிசம் பற்றி நம்ம பார்த்தோம்னா ரெவலேஷன், டேனியல், எசேக்கியல் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான புக்ஸு. ஆனால் அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா சாம்ஸ்லேயும் வந்து என்ன இருக்குது, அந்த மாதிரி ஃபியூ ப்ராஃபஸிஸை வந்து ரிலேட் பண்ணி கடவுள் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் வந்து சாட்டர்டே லெசன்ஸில் எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி கடவுள் வந்து நம்மளுக்கு அதை தெளிவுபடுத்த விரும்பல அப்படின்னா கடவுள் நம்மளுக்கு அதை கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம அதை புரிஞ்சுக்கணும், அதை பற்றி நம்ம படிக்கணுன்றதுனால தான் கடவுள் நம்மளுக்கு ரெவலேஷனையும் சாம்ஸுமே வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ராஃபஸி வந்து என்ன இஷ்யூவை வந்து டீல் பண்ணுது அப்படின்னா சின், சஃபரிங், ஜட்ஜ்மெண்ட், அப்புறம் த பேட்டில் பிட்வீன் குட் அண்ட் ஈவில், ஜஸ்டிஸ், பர்சிக்யூஷன், அந்த மாதிரி மாரல் ப்ராப்ளம்ஸை வந்து என்ன பண்ணுது, ஒரு ப்ராஃபஸியை வந்து நம்ம வந்து படிக்கலாம். அதாவது அது வந்து என்ன, யுத்தம் வரப்போகுது, இந்த மாதிரி கஷ்டம் வரப்போகுது, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடக்கிற ஒரு போராட்டத்தை பற்றி வந்து சொல்லுது. நிறைய எப்படி லாஸ்ட் டேஸில் ஜனங்க எப்படி கஷ்டப்படுவாங்க அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம படிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் சாம்ஸ்லையுமே வந்து இதே இஷ்யூஸை வந்து இன்னும் டெப்த்தாக வந்து ஒரு ஹியூமன் எமோஷனை வந்து எப்படி ஒரு ஜாயஸ் இல்லாமல் அது வந்து எப்படி வந்து வச்சிருக்கு அப்படின்றத வந்து இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம சாம்ஸ்ல இந்த வாரம் நம்ம படிக்க போகிறோம். ஸோ நம்ம நிறைய பேர் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, இல்லை பைபிள் நம்ம படிச்சிருப்போம் that people or individuals wrestling with the question of why doesn't God address evil more directly and immediately. நிறைய பேர் நம்மளும் இந்த கேள்வி கேட்டிருப்பான், அவன் அவ்வளோ தப்பு பண்ணுறாங்க, கடவுள் அவங்கள உடனே அடிச்சுன்னா அவன் வந்து தெரிஞ்சிருப்பான், கடவுள் ஏன் பனிஷ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு வந்து நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும்.
ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாமே வந்து ஆன்சர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, காட் நம்மளை எல்லா டைமுமே வந்து சாங்சுவரிக்கு தான் வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ரிப்பீட்டடாக காட் என்ன பண்ணுறாங்க, அவரோட அந்த சாங்சுவரிக்கு தான் வந்து லீட் பண்ணிட்டு போய் இங்கே வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. அதையும் ஆன் டாப் ஆஃப் தட் ஹீ இஸ் ஆல்சோ ரிப்பீட்டட்லி சிக்னிஃபைங் தட் காட் இஸ் த கிரியேட்டர். அவர் தான் வந்து கிரியேட்டர், ஹீ இஸ் த ரூலர், ஹீ இஸ் த ஜட்ஜ் அப்படின்றதையும் வந்து ரிப்பீட்டடாக வந்து என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்குமே வந்து நம்மளுக்குள்ள நிறைய பேர் இந்த கொஸ்டினை வச்சு நம்ம டீல் பண்ணிருக்கோம்ல, கடவுளை எதுக்கு இந்த கஷ்டம், எதுக்கு எனக்கு இந்த இது, அவன் பாவம் பண்ணுறவன் நல்லா இருக்கான், நான் வந்து என்ன பண்ணுறேன், கமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது அப்படின்றது நிறையா ரெலவெண்ட் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் இதுக்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு ஸ்லோவாக இந்த சாம்ஸில் நம்ம படிக்க நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் கிடைக்கும் அப்படின்றத வந்து நம்ம சாட்டர்டே லெசனில் நம்ம பார்க்குறோம். சண்டே லெசனுக்குள்ளே போவோம். வெரி ப்ரெசன்ட் ஹெல்ப் இன் த டைம் ஆஃப் ட்ரபிள். ஸோ கஷ்ட காலத்தில் நம்மளுக்கு தேவையான ஹெல்ப் வந்து கிடைக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபார் ஒரு மண்டே அண்ட் சண்டே லெசனில் வந்து நம்ம சாம்ஸ் சாப்டர் 46 தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க போகிறோம். ஸோ இந்த சாம்ஸ் சாப்டர் 46 நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இங்கே நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து உண்மையாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காரு அப்படின்னு தான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ஸே ஸ்டார்ட் ஆகுது. சாம்ஸ் 46:1 வாசித்தோம் அப்படின்னா, காட் இஸ் அவர் ரெஃப்யூஜ் அண்ட் ஸ்ட்ரென்த், அ வெரி ப்ரெசன்ட் இன் ட்ரபிள், therefore will not we fear, though the earth be removed and though the mountains be carried into the midst of the sea. ஸோ என்னது, இந்த உலகமே அழிஞ்சாலும் என்ன, யார் தான் நம்மளுக்கு வந்து உதவியாளர் அப்படின்னு வந்து வேர்ஸ் சொல்லுது, கடவுள் மட்டும் தான். அவர் மேலே தான் நம்ம பாரத்தை போட்டு யூ கேன் ரிலை ஆன் ஹிம் இன் அ வெரி ப்ரெசன்ட் ஹெல்ப் இன் த டைம் ஆஃப் ட்ரபிள் அப்படின்னு வந்து வேர்ஸ் சொல்லுது. ஸோ இதே தீம் தான் வந்து இந்த சாம்ஸ் 46 வந்து ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜீசஸ் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஹை ப்ரீஸ்டாக நம்மளுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நம்மளுக்காக பரிந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் புக்கில் என்ன சொல்கிறாங்க, ஜீசஸ் இஸ் பெட்டர் தேன் தி earthly ஹை ப்ரீஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னும் கண்டினியூவாக படிக்கிறாங்க, ஹிஸ் சாக்ரிஃபைஸ் இஸ் பெட்டர் தேன் ஆல் தி அனிமல் சாக்ரிஃபைசஸ் அண்ட் தி ஹெவன்லி சாங்சுவரி இஸ் பெட்டர் தேன் த டைப்ஸ் தட் எக்ஸிஸ்டட் ஆன் earth. ஸோ இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு என்னவா, இந்த உலகத்தில் இருந்த எல்லா ப்ரீஸ்டுக்குன்னா மேலான ஒரு ப்ரீஸ்ட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் அவரோட சாக்ரிஃபைஸ் தான் என்னவா, எல்லா பலிக்குன்னா ஒரு மேலான ஒரு பலின்னு வந்து சொல்கிறாங்க. அதுவும் தவிர்த்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, உலகத்தில் இருந்த சாங்சுவரிஸ் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ஹெவன்லி சாங்சுவரி வந்து அது எல்லாத்துக்குன்னா மேலானது அப்படின்னு வந்து நம்ம இந்த வேர்ஸில் வந்து ஹீப்ரூஸ்லேயும் வந்து இதை நம்ம வந்து படிக்கலாம். ஸோ சாம்ஸ் வந்து இப்போது சாம்ஸில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சை வந்து எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு குட் திங்கை வந்து அதை எடுத்து ஒரு கான்ட்ராஸ்டிங்காக வந்து எடுத்து அதுக்குன்னா இன்னும் பெட்டரான திங் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு தான் வந்து இங்கே இந்த சாம்ஸில் நம்ம படிக்கிறோம். ஸோ எப்படி கான்ட்ராஸ்ட் வருது அப்படின்னா, இன் அ வேர்ல்ட் ஆஃப் ரெபெல்லியன் அண்ட் த டெரிபிள் கான்சிக்வன்சஸ் இட் brought with the promises of better things that God is planning for us. ஸோ இந்த உலகத்தில் நம்மளுக்கு எவ்வளவோ கஷ்டமான திங்ஸ் இருக்குது, நிறையா பெயின், டெத்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதுக்குன்னா ஒரு பெட்டர் திங் வந்து கடவுள் அங்கே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத வந்து எம்ஃபசைஸ் பண்ணி இந்த சாப்டரில் நம்ம படிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக சாமில் வந்து என்ன தான் ஃபில் ஆயிருக்கு, யாருக்கோ ஏதோ துக்கமாக இருக்கும், இல்லை ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே சாம்ஸை தான் வந்து நம்ம திருப்புவோம். ஏன்னா அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குது, ஒரு ஹோப் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, ரிவைவ் ஆகுது, நம்ம ஃபெய்த்தும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதை படிக்கும்போது. ஸோ அதே மாதிரி தான் வந்து அந்த மாதிரி இருக்கிற ஒரு சாம்ஸ்லையுமே வந்து ஒரு கஷ்ட காலத்துலேயும் நம்ம வந்து சஃபரிங்கில் இல்லை யுத்தத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கும் போதுமே வந்து எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு ஆறுதல் கிடைக்கிது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, சாம்ஸ் 46:10 வந்து வாசிப்போம். வாசிக்கிறீங்களா? சாம்ஸ் சாப்டர் 46:10. ஸோ நம்ம பார்க்குறோம், என்ன பண்ணுங்க, ஒன்றும் செய்யாதீங்க, பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட். நான் வந்து கடவுள் அப்படின்றத வந்து நீங்கள் பாருங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, சும்மா மட்டும் இருங்க அப்படின்னு வந்து கடவுள் சொல்கிறார். ஸோ இதை வந்து நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்க நம்மளுக்கு என்னது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃபாக இருக்குது. ஏன்னா நம்ம கடவுள் இருக்காரு அப்படின்றத நம்ம
தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய வாட்டி, நம்ம இப்படி பண்ணலாம், இல்லை நான் வந்து பைபிள் எப்படி படிக்கிறேன், இல்லை இப்படி இந்த கமெண்ட்டை ஃபாலோ பண்ணால் மேபி எனக்கு வந்து ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னு நம்ம எவ்வளவோ யோசிக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி கடவுள் என்ன சொல்கிறாரு, பீ ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட். இது வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேருக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஃபிசிக்கலாகவுமே வந்து நம்ம போடுற கஷ்டத்துக்கு எல்லாமே வந்து கடவுள் அதான் சொல்கிறார், வெயிட் பண்ணி பாருங்க, நான் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவேன், ஐ வில் ஒர்க் இன் யுவர் லைஃப் அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் வேர்சஸ் முன்னாடி போய் படிப்போமே. வர்ஸ் 46 வந்து 2 படித்தோம் அப்படின்னா அங்கே என்ன இருக்குது அப்படின்னா, மலைங்க மூவ் ஆனாலும் சரி, இல்லை ஏர்த்தே வந்து அழிஞ்சு போனாலும் சரி, மழை வந்து என்னது கடலுக்குள்ளே போய் விழுந்தாலும் சரி, என்ன பண்ண மாட்டேன், உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து படிக்கிறது, ஐ மீன் வேர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் படிக்கும்போது என்னதான் ஞாபகம் வரும் நம்மளுக்கு, தட் கடவுள் வந்து நம்ம கூட கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்காரு, எல்லா கஷ்டமான சூழ்நிலையிலும் இருக்கிறாரு. ஆனால் அதை நம்ம தான் என்ன பண்ண மாட்டேன்றோம், காடை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறோமா அப்படின்றத நம்ம யோசிச்சு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்படிலாம் வந்து கடவுள் சொல்லிட்டே வரும்போது செகண்ட் கம்மிங்கோட சீனை நம்ம யோசிச்சு பார்ப்போமே. என்ன ரெவலேஷன் 6:14 நம்ம வாசிச்சோன்னா அங்கே என்ன சொல்லுது, then the skies recede as a scroll when it is rolled up and every mountain and island was moved out of its place. ஸோ கடல் ரெண்டாவது வரும்போது என்ன ஆகுமா, சுருள் மாதிரி ஆகாயம் என்ன ஆகுமா, சுருன்றோம் அப்படின்னு வந்து படிக்கிறோம். அப்புறமா இருக்கிற மலை, அப்புறமா ஐலண்ட் தீவு எல்லாமே என்ன ஆயிரும், அதோட இடத்துலேருந்து அது மாறி போயிடும் அப்படின்னு வந்து பார்க்குறோம். அப்போ எவ்வளோ ஒரு ஏர்த்தையே வந்து ரீமாடலிங் பண்ணுற ஒரு சிச்சுவேஷனில். அப்போ இதை நம்ம பை காட்ஸ் கிரேஸ் நம்ம அந்த டைமில் வந்து உயிரோட இருந்தோம் அப்படின்னா, இதெல்லாம் கண்ணோட பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன நினைக்கும், எவ்வளோ அழகாக இருக்குன்னு நினைப்போமா, இல்லை ஐயோ என்ன இப்படி நடக்குது அப்படின்னு பயம் தான் வருமா நம்மளுக்கு. ஏன்னா இது நம்ம பார்த்ததே இல்லைல்ல, மேபி எங்கேயாவது அனிமேஷன்லையோ இல்லை ஏதோ ஒரு எஃபெக்ட்ஸில் வந்து என்ன பார்த்துருக்கலாம். ஆனால் நிஜமாவே வானம் அப்படி சுருண்டு போய் மலையெல்லாம் இப்படி மூவ் ஆகி தண்ணியில் விழுந்து காணாமல் போகிறத பார்க்குறப்போ எப்படி இருக்கும் நம்மளுக்கு. அப்போ அந்த மாதிரி டைமுக்கு தான் வந்து கடவுள் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு இந்த சாம் 46 வந்து கடவுள் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னும் 2 Peter 3:12 வாசிப்போம். லுக்கிங் ஃபார் அண்ட் ஹேஸ்னிங் த கமிங் ஆஃப் த டே ஆஃப் காட், பிகாஸ் ஆஃப் விச் த ஹெவன்ஸ் வில் பி டிசால்வ்ட் being on fire and the elements will melt with fervent heat. ஸோ ஆகாயம் என்ன ஆகுமா, அப்படியே உருகி போயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, அவ்வளோ பீயிங் ஆன் ஃபயர், அப்படி தீப்பிடிச்சி எரியறதுனால அப்படி ஆயிரும். வேற எல்லாமே என்ன ஆயிருமா, மெல்ட் ஆயிரும் அப்படின்னு வந்து அங்கே பீட்டர் வந்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம இப்போ இருக்கிற உலகம் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ நம்மளுக்கு என்னதான் ஆகும், ஆச்சரியமாகவும் இருக்கும். ஆனால் அதே டைமில் என்னவா இருக்கும், நம்ம வந்து உண்மையாகவே கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு கிறிஸ்டியனாக வாழ்ந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக பயம் வரதான் செய்யும். அப்போ இந்த மாதிரி டைமில் இருக்கிற நம்மளுக்கு தான் கடவுள் என்ன சொல்கிறாரு, பீ ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் யுவர் காட் அப்படின்னு வந்து கடவுள் சொல்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம இருக்கிற உலகத்தை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக இது என்ன ஆக போகிறது இல்லை, இன்னும் எவ்வளவோ ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் கூட இருக்க போகிறது இல்லை. ஏன்னா அவ்வளோ பாவம் என்ன ஆகிட்டு இருக்கு, பெருகிக்கிட்டே வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அது வந்து நித்தியத்துக்குமே வந்து என்ன ஆக போகிறது இல்லை, இந்த உலகம் இருக்க போகிறது இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க நம்மளுக்கு என்ன ப்ராமிசஸை வந்து நம்ம மனசில் வச்சு வாழ்கிறோம் அப்படின்றத யோசிச்சு பார்க்க வந்து நம்மளுக்கு லெசனில் சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக என்ன லெசனில் இருக்குது அப்படின்னா, ஃபார் நவ் தோ வி ஜஸ்ட் நீட் டு ஹோல்ட் ஆன், persevering in faith and clinging to the revelation of God that we have, especially in Jesus on the cross. ஸோ இது வந்து இந்த சென்டென்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரீகிங்காக இருந்துச்சு. எதுக்கு அப்படின்னா, clinging on the revelation of God that we have. கடவுளை பற்றி தெரியாத நிறைய காரியங்கள் நம்மளுக்கு இருக்குது, நிறைய கேள்விங்க இருக்குது. அப்போது அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க, எது கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்காரோ அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உறுதியாக இருந்து உங்கள் நம்பிக்கையை வைங்க அப்படின்னு வந்து கடவுள் சொல்கிறார். இன்ஃபேக்ட் அதான் வந்து லெசனில் சொல்கிறாங்க. அதான் எனக்கு ரொம்ப ஐ மீன் ஒரு புதுசாக இருந்துச்சு. தெரியாததை பற்றி யோசிச்சு ஏன் கவலைப்படுறது, தெரிஞ்சதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃபெய்த்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்றது தான் வந்து அங்கே வேர்ஸ் சொல்லுது. பர்சீவிங் இன் ஃபெய்த் அண்ட் கிளிங்கிங் டு த ரெவலேஷன் ஆஃப் காட் தட் வி ஹேவ். கடவுள் ஏற்கனவே நம்மளுக்கு வெளிப்படுத்தியிருக்க காரியத்தில் நம்ம என்ன பண்ணுமா, அந்த நம்பிக்கையை வந்து நம்ம பிடிச்சி நம்மளோட
ஃபெய்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எஸ்பெஷலி இன் ஜீசஸ் ஆன் த கிராஸ். ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த ஏசு கிறிஸ்து மேலே நம்ம என்ன பண்ணுமா, நம்ம நம்பிக்கையை வச்சு இந்த கடைசி காலத்தில் நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த டைம் ஆஃப் ட்ரபிளில் நம்ம என்ன பண்ண முடியும், உண்மையாகவே அந்த ட்ரபிள் வர்றப்போ நம்மளால் நிலைச்சு நிற்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக அந்த கொஸ்டினை வந்து நான் வாசிக்கிறேன். However bad things are in this world, what hope should you draw from your knowledge of the goodness, power and character of God? எவ்வளோதான் வந்து இந்த உலகம் கெட்டதான் இருந்தாலும், எவ்வளோதான் கெட்டது நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு இருந்தாலும், உங்களுக்கு கடவுளை பற்றி தெரிஞ்சிருக்க காரியத்துலேருந்து நீங்கள் என்ன ஒரு ஹோப்பை வந்து நீங்கள் ஹோப்பு என்ன நம்பிக்கையை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. வாட் ஹோப் டு யூ ஹேவ் ஜஸ்ட் வித் நோயிங் வாட் காட் இஸ் ஃபார் யூ? தெரியாததை பற்றி கேட்கல, உங்களுக்கு கடவுளை பற்றி தெரிஞ்சதுலேருந்து நீங்கள் என்ன நம்பிக்கையை வந்து டிரைவ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸ்பெசிஃபிக்காக வந்து தேர் ஆஸ்கிங் அஸ் டு திங்க் ஆஃப் த கிராஸ். ஸோ கிராஸில் வந்து ஜீசஸை யோசிச்சுட்டு நீங்கள் அதுலேருந்து என்ன பண்ணுங்கள், உங்கள் நம்பிக்கையை வந்து டிரைவ் பண்ணி அந்த ஃபெய்த்தில் நீங்கள் இருங்க அப்படின்னு வந்து நம்ம சண்டே லெசனில் பார்க்குறோம். வேறு ஏதாவது தாட்ஸ் மண்டே லெசனில், சாரி சண்டே லெசன்? ஓகே, அப்படி இல்லைன்னா வில் மூவ் ஆன் டு மண்டேஸ் லெசன். ஹோப் அமிட் டர்மாயில். ஹோப் அமிட் டர்மாயில் அப்படின்னு வந்து இருக்குது. ஆல்மோஸ்ட் த சேம் பிரின்சிபல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சாம்ஸில் வந்து நிறைய சிம்பிளிசம்ஸ் வந்து யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து இந்த லெசனில் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாமே வந்து என்னது, ஒரு ரெப்ரசன்டேஷன் இல்லை ஒரு சிம்பிள்னு எடுத்துக்க முடியாது. சாம்ஸில் சிலது வந்து டைரெக்டாகவே வந்து குறிக்குது அப்படின்றத வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ சாம்ஸ் 46 வந்து ரிமைண்ட்ஸ் அஸ் தட் அந்த ஃபிசிக்கல் எர்த்தை வந்து எப்படி கிரைஸ்டோட ரிட்டர்ன் வந்து எப்படி நிஜமாகவே அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத வந்து லிட்ரலாக வந்து எழுதியிருக்குதா அப்படி வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அது வந்து ஜஸ்ட் சும்மா வந்து ஏதோ ராக்ஸ் வந்து என்ன பண்ண போகிறது இல்லை, ஓஷனில் போய் விழ போகிறதோ இல்லை, அப்படி இல்லை. ஆனால் ஏர்த்தோட அல்டிமேட் கிளைமேக்ஸ் கடவுள் வர்றதுக்கு முன்னாடி நடக்க போகிற ஃபிசிக்கலாக நடக்க போகிற காரியங்களை பற்றி தான் வந்து இங்கே சாம்ஸ் 46 வந்து இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த டைமில் தான் வந்து என்ன நடக்குமா, எப்படி வந்து இந்த உலகம் இல்லை இந்த நம்ம ஹியூமன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாலுமே வந்து சில காரியத்தை வந்து அவங்களால கட்டுப்படுத்த முடியாது அப்படின்றத வந்து அவங்க உணருவாங்க அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். இன்ஃபேக்ட் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த உலகத்தை வந்து பாவத்தால் நிறைச்சி நம்ம புண்படுத்திட்டு இருக்கிறதுனால வந்து இந்த திங்ஸ் எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்க்குறோம். In the end, all these powers and all the evil and suffering that they have brought upon humanity will come to a complete end. ஸோ நம்ம செஞ்ச பாவத்தினால வந்த விளைவுகள் என்ன ஆகுமா, அந்த மலைகள் போய் கடலை விழுறதோ இல்லை ஆகாயம் வந்து சுழறதை வந்து பார்க்குற டைமில் தான் வந்து என்ன ஆகுமா, அதுக்கு ஒரு கம்ப்ளீட் எண்ட், அதுக்கப்புறமா பாவமே இல்லை அப்படின்ற ஒரு உலகத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அது அப்படின்னு வந்து இங்கே நம்ம பார்க்குறோம். ஜெரமையா சாப்டர் 4 verse 23 26 வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா அங்கே வந்து நியூ ஹெவன் அண்ட் நியூ எர்த் மாதிரி கொஞ்சம் சினாரியோஸை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஜெரமையா வந்து ஒரு விஷுவலில் வந்து பார்க்குறாரு, அங்கே ஒரு ஏர்த்தை பார்க்குறாங்க. அண்ட் அது வந்து எப்படி இருந்துச்சான், without form, void and heavens and they had no light. அங்கே வந்து என்ன இருக்கல, எந்த ஒரு வெளிச்சமும் இருக்கல, ஹெவன் இருக்கல, ஒரு ஃபார்முமே இல்லாமல் வந்து அந்த உலகம் இருந்துச்சான். And I beheld mountains and lo they trembled and all the hills moved lightly. I beheld and lo there was no man and all the birds of heaven were fled. I beheld and lo the fruitful place was a wilderness and all the cities thereof were broken down at the presence of the Lord and by his fierce anger. ஸோ இங்கே ஜெரமையா எதை தான் வந்து பார்த்துருக்காரு, கடவுளோட செகண்ட் கம்மிங்கை தான் வந்து பார்த்துருக்காரு. ஏன்னா என்னது, மவுண்டன்ஸோ இல்லை இந்த ஹில்ஸ் எல்லாம் வந்து மூவ் ஆகிறத பற்றி தான் ஜெரமையாவும் வந்து பேசுகிறாங்க. இன்னும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முன்னாடி அந்த 26 verse எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து அங்கே மனுஷனே இல்லை, எல்லாமே அழிஞ்சிருச்சு. எதுக்கு அப்படின்னா கடவுளோட
பிரசன்ஸ்னாலையும் கடவுளோட கோபத்தினாலும் என்ன ஆயிடுச்சா அங்கேருந்து இதெல்லாம் அழிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு உலகத்தை வந்து ஜெரமையா வந்து சொல்கிறாரு. ஸோ ஜெரமையா எதை ப்ராஃபஸி பண்ணி சொல்கிறாரு அப்படின்னா, கண்டிப்பாக இது வந்து என்னதான் கடவுளோட செகண்ட் கம்மிங்கை பற்றி தான் இருக்குது அப்படின்றத நம்ம யோசிக்கணுமா இருக்குது. எது வரைக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ரெவலேஷனில் படிக்கிற அந்த நியூ ஹெவன் அண்ட் நியூ எர்த் வர்ற வரைக்கும் என்ன தான் இருக்கும், இப்படி டெசோலேட்டாக தான் இருக்கும். ஒரு அழிஞ்சு போன ஒரு உலகத்தை தான் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்னும் டேனியல் சாப்டர் 7லையுமே வந்து இந்த உலகத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஒரு இதாக பார்ப்போம். ஸோ அங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு ஸ்டாமி சீயை வந்து அங்கே பார்க்குறோம். அந்த சீல என்ன இருக்குது, ஒரு ஒரு நேஷன் வந்து வர்றதை வந்து நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து விண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைஃப் அண்ட் வார்ஃப்ளே ப்ளோ அக்ராஸ் த ஜென்டில் சி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஜென்டிலாக இருக்கிற அந்த ஒரு சி மேலே என்ன ஆகுது, பயங்கரமான ஒரு காற்று வந்து விழுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த காற்று என்னது அப்படின்னா வார், அப்போ இந்த கஷ்டத்தெல்லாம் வந்து நம்ம இங்கே வந்து சொல்லுது. ஸோ இதனால என்ன ஆக போகுது அப்படின்னா, இட் ப்ரொடியூசஸ் ஒன் வேர்ல்ட்லி கிங்டம் ஆஃப்டர் அனதர் அண்ட் நாட் ஒன் ஆஃப் தெம் கேன் சால்வ் த வெரி ரியல் ப்ராப்ளம் தட் த பிசெட் த ஹியூமன் ரேஸ். வந்த எல்லா நேஷனுமே என்ன பண்ணாங்க, உலகத்தை ஆளணும்னு நினைச்சாங்க, அவங்களோட ஓன் கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் யாருமே வந்து மனுஷங்களுக்கு மேலே விழுந்த இந்த பாவத்தை வந்து என்ன பண்ண முடியல, எடுக்கிறதுக்கோ இல்லை அதுக்கு ஒரு தீர்வு வந்து யாராலையும் கொடுக்க முடியல அப்படின்றத வந்து பார்க்கலாம். The worldly leaders were dared to trust always proved to be as sinful and selfish as the rest of us. ஸோ நம்மளை ஆள்றவங்களும் எப்படி தான் இருக்காங்களாம், பாவத்தினாலாம் நினைஞ்சிருக்காங்களாம். அவங்களும் நம்மள மாதிரி தான் என்னவா இருக்காங்களாம், செல்ஃபிஷ், சுயநலத்தினால தான் வந்து அவங்களுமே வந்து ஆழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்றது தான் வந்து அவங்களும் யோசிக்கிறாங்க. அதனால தான் என்ன பண்ணுறது இல்லை, அந்த ரியல் ப்ராப்ளமான பாவத்தை வந்து எடுத்து போடுறதுக்கு அவங்களாலையும் முடியாது அப்படின்னு வந்து பார்க்குறோம். டேனியல்ல பார்த்த எந்த ஒரு கிங்டமுமே வந்து என்ன பண்ணல, ஒரு கடலோட ஜனங்களுக்கு வந்து ஒரு உண்மையான வீடை வந்து அவங்களால அமைச்சு கொடுக்கவே முடியல. அதாவது ஒரு சேஃப் பிளேஸ் வந்து கடவுளோட ஜனங்களுக்கு வந்து கிடைக்கவே இல்லை. யார் வந்தாலும் என்னதான் ஆச்சு, கடவுளோட ஜனங்களுக்கு வந்து கஷ்டம்தான் வந்துச்சு. அவங்கள பர்சிக்யூட் தான் பண்ணாங்க, அடிச்சாங்க, துரத்துனாங்க, கொன்னாங்க. இப்படிதான் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சே தவிர அவங்களுக்கு என்ன இருக்கல, ஒரு சேஃபான இடமே வந்து இருக்கல அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இன்னும் Philemon 3:20 நம்ம பார்க்குறோம், பட் we know that we have citizenship in the kingdom of God. அப்போ கடவுளோட பிள்ளைங்களுக்கு எங்கே தான் வந்து ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கா, கடவுளோட கிங்டமில் மட்டும்தான் இருக்குது, கடவுளோட ராஜ்யத்தில் மட்டும்தான் வந்து இருக்குது. இங்கே வந்து ஏர்த்தில் வந்து இல்லை அப்படின்றத வந்து நம்ம உணரணும் அப்படின்னு வந்து பார்க்குறோம். இன்னும் எசேக்கியல் சாப்டர் 1:26 படிப்போம். எசேக்கியல் சாப்டர் 1:26. ஸோ இது வந்து யாரோட த்ரோனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா, காடோட த்ரோன். அப்போ இந்த த்ரோனை வந்து யாராலையும் என்ன பண்ண முடியாது, அசைக்கவே முடியாது. எதுக்கு நம்ம இதை பார்க்குறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் என்னதான் நடந்துச்சு, ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவரை வந்து அவரோட த்ரோன்லேருந்து எடுத்து போட்டு எப்படி அவரோட த்ரோனை வந்து வைக்கலாம் அப்படின்னு தான் வந்து அந்த 2வது ராஜா பார்ப்பாரு. ஸோ இப்படி என்ன நடக்குது, நம்ம உலகத்துலேயே வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. அடுத்தது வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஒருத்தரும் வரும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு இஷ்டமானதை வந்து மாத்துறாங்க, இல்லை புதுசாக எதோ கொண்டு வராங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. அப்போ ஆனால் நமக்குன்னு இருக்கிற ஒரு ராஜ்யம் எங்க, கடவுளோட ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் என்ன இல்லையா, இந்த த்ரோனை வந்து யாராலையும் அசைக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவ வந்து அந்த இடத்துல யாரும் எடுக்க முடியாது அப்படின்றத வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்துக்கு தான் வந்து கடவுள் நம்மளை வந்து சிட்டிசன்ஷிப்பை கொடுத்து நம்மளை வந்து கூப்பிடுறாரு அப்படின்றத வந்து பார்க்குறோம். மேத்யூ சாப்டர் 24 நம்ம படித்தோம் அப்படின்னா, எப்படி கடவுள் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன நடக்கும் அப்படின்றத வந்து ஜீசஸ் வந்து ப்ராஃபஸி பண்ணுறாங்க. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுதானே நடந்துட்டுருக்கு. எப்படி நோவா காலத்தில் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கும் அப்படின்னு வந்து ஜீசஸ் சொன்னாங்க. அந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கு இப்போ. ஸோ நோவா டைமில் எப்படி வந்து வெள்ளம் வந்து அழிச்சிச்சோ அதே மாதிரி தான் கடவுளோட வருகையும் இருக்கும் அப்படின்னு வந்து
ஜீசஸ் சொல்கிறத வந்து பார்க்குறோம். அப்போ சடனாக கடவுள் வருவார். ஆனால் வர டைமில் வந்து நம்ம ரெடியாக கடவுளோட செய்தியை கேட்டுட்டு நம்ம மனம் திரும்பாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மள என்ன ஆயிடுவோம், அழிஞ்சிருவோம் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கடவுள் என்ன பண்ணுறாரு, முன்னாடியே சொல்லி நம்மளுக்கு வந்து வார்ன் பண்ணுறாரு அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ எதுக்கு வந்து கடவுள் இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா நம்மளை வந்து ரசிக்கிறதுக்காக மட்டுமே அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். Psalms chapter 46 verses 6 and 7 நம்ம வாசிப்போம். The heathen rage, the kingdoms were moved, he uttered his voice, the earth melted. The Lord of hosts is with us, the God of Jacob is our refuge. உலகத்தை அழிக்க போறது யார் தானா, கடவுள் தானா. அவரோட வார்த்தையினால்தான் என்ன ஆகுதான், உலகம் அப்படியே உருகி போகுது அப்படின்னு வந்து 6வது வசனத்துல படிக்கிறோம். ஆனா இதெல்லாம் இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு சினாரியோ சொல்லிட்டு 7வது வசனத்துல என்ன சொல்றாங்க, the Lord of hosts is with us, the God of Jacob is our strength. அப்போ யாக்கோபின் தேவன் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்காரு, பலனா இருக்காரு, நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு வந்து கடவுள் சொல்றாரு. அழிக்க போறதும் யார் தானா, கடவுள் தானா. காப்பாற்ற போறதும் யார் தானா, கடவுள் தானா. அப்போ காப்பாற்ற போறவரும் அழிக்க போறவரும் ஒரே ஒருத்தர் தான் அப்படின்னா நம்ம அவர் கூட இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இல்லை, அழிவு நம்ம சந்திக்க தேவையில்லை அப்படின்றத நம்ம உணர்றதுக்கு தான் வந்து சாம்ஸ்ல வந்து இந்த சாப்டர் நம்ம படிக்கிறோம். ஸோ என்னதான் வந்து ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு லாங் டேர்ம் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது வந்து நம்ம என்னவா பண்ணோம், ஒரு ஹோல் மேட்டரா எடுத்து ஜீசஸ் கூட நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்து ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷனுக்கு வந்து கடவுள் நம்மளை நடத்துவார் அப்படின்றத நம்ம உணரணுமா இருக்கு. லாஸ்ட் இருக்க ஒரு கொஸ்டினை நான் திரும்ப படிக்கிறேன். நோ கொஸ்டின் ஆர் வேர்ல்ட் சீம்ஸ் chaotic and out of control. How should the prophecy of Daniel 7, for instance, help us see that the ultimate things will work out well for us if we remain faithful? So Daniel chapter 7 நம்ம நிறையா படிச்சிருக்கோம், பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி கேட்டிருக்கோம், நிறைய நம்ம செய்தியை கேட்டிருக்கோம். அதனால திரும்ப நான் அதுக்குள்ளே போகல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, திரும்ப போய் டேனியல் சாப்டர் 7 படிங்க. படித்து என்ன ஆன்சர் பண்ண கேட்குறாங்க அப்படின்னா, எப்படி வந்து இப்படி ஒரு மோசமான உலகத்தில் இருந்தாலும் ஒரு பியூட்டிஃபுல்லான எண்டிங் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கு, ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தோன்னா, கடவுள் மேல் நம்பிக்கையை வச்சு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி ஒரு நல்ல எண்டிங் இருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் படித்து பாருங்க அப்படின்னு வந்து டேனியல் சாப்டர் 7 படித்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத வந்து பார்க்குறோம். நம்ம டியூஸ்டே லெசனுக்குள்ளே போவோம். டியூஸ்டே லெசன் அண்டர் ஹிஸ் ஃபீட் அப்படின்னு. ஸோ இங்கே வந்து நம்ம அடுத்த சாமுக்கு போக போகிறோம். சாம்ஸ் சாப்டர் 47க்கு நம்ம போகிறோம். ஸோ சாம்ஸ் சாப்டர் 47ல் வந்து கிரைஸ்டோட கிங்டமை பற்றி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றதை வந்து பார்க்குறோம். அகெயின் அங்கேயும் வந்து கடவுள் எவ்வளோ மகிமை உள்ளவர், அவர் எவ்வளோ அவரோட வாய்ஸ் என்ன பண்ணும் அப்படின்றது எல்லாமே வந்து சாம் சாப்டர் 47 நீங்கள் வந்து படித்து பார்க்கலாம். நம்ம இஃப் வி ஆர் ஃபெய்த்ஃபுல், ஓகே, நம்ம வந்து கடவுளோட நம்பிக்கையுள்ள ஒரு கிறிஸ்துவெல்லாம் வாழ்ந்து இருந்தோம் அப்படின்னா நம்ம பரலோகத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம், எதிர்நோக்கி இருக்கலாம். அப்போ நம்மளோட ஃப்யூச்சர் எப்படி தான் இருக்குது, இட் இஸ் பிரைட் அண்ட் இட் இஸ் ஃப்ரூட்ஃபுல் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஆனால் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, லூசிஃபர் தான் வந்து என்னவா இருக்கான், இந்த உலகத்தின் ராஜாவாக இருக்கான். அவனோட ராஜ்யம் என்ன இருக்குது, நம்ம எல்லாரும் மேலேயும் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம உணரணுமா இருக்குது. இதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, ஜோபோட ஸ்டோரியிலேருந்து நம்மளுக்கு தெரியும். எல்லாருமே வந்து கடவுள் என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு உலகத்தோட அதிகாரிகளை வந்து கூடும்போது லூசிஃபர் என்ன பண்ணுவான், நம்ம உலகத்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி ஹெவனில் போகிறது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இன்னும் அந்த இதில் வந்து என்ன லெசனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜோப் சாப்டர் 1:7 பார்த்தோம் அப்படின்னா சாத்தான் சொல்லுவான், நான் வந்து உலகத்தில் வந்து என்ன பண்ணேன், முன்னும் பின்னும் ஐ வாஸ் கோயிங் டு அண்ட் ஃப்ரோ டு தி எர்த் அண்ட் வாக்கிங் பேக் அண்ட் ஃபோர்த் ஆன் இட். நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறப்போ சேட்டன் வந்து இப்படி ஒரு பதில் சொல்லுவான், நான் என்ன பண்ணேன், உலகத்தில் நடந்துட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ இப்படி சொல்கிறதுனால தான் வந்து என்னாச்சு அப்படின்னா, சேட்டன் வாஸ் டிக்ளேரிங் ஓனர்ஷிப் ஆஃப் தி எர்த் அப்படின்றத வந்து ஹீ வாஸ் டிக்ளேரிங் இட் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். எதுக்கு சேட்டன் வந்து நான் வந்து நடந்துட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன் அப்படின்னா, நடக்கிறதோ இல்லை ஃபீட்டை வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னா,
ஹீஸ் த ரூலர், ஹீஸ் த ஓனர் ஆஃப் இட் அப்படின்றத வந்து மீன் பண்ணான். அதனால தான் வந்து சேட்டன் வந்து நான் வந்து என் காலால் அங்கே நடந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்றத வந்து ஜோபில் வந்து நம்ம படிக்கிறோம். இன்னும் வந்து ஜெனிசிஸ் சாப்டர் 13:17 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அரைஸ் வாக் த்ரூ த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த லேண்ட் அப்படின்னு வந்து காட் வந்து ஆப்ரஹாமுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றாராம். ஆப்ரஹாமுக்கு என்ன ப்ராமிஸ் கடவுள் கொடுத்திருந்தாரு? இந்த என்னது, உனக்கு ஒரு நேஷனை வந்து நான் வந்து கொடுப்பேன், நட்சத்திரத்து போல உன்னோட சந்ததியை பெருக்குவேன் அப்படின்னு வந்து சொல்றாருல. அப்போ அந்த ப்ராமிஸை வந்து இன்னும் பலப்படுத்துறதுக்கு தான் ஆப்ரஹாம் என்ன பண்ணுவார், ஆப்ரஹாம்கிட்ட என்ன சொல்றாராம், நீ வந்து இந்த லேண்ட் ஃபுல்லாவே வந்து நீ என்ன பண்ணு, அதோட லென்த்துக்கும் அதோட பிரெத்துக்கும் நீ என்ன பண்ணு நட அப்படின்னு வந்து சொல்றாராம். எதுக்கு அப்படின்னா அதை வந்து ஆப்ரஹாமுக்கு ஓனர்ஷிப்பை வந்து கொடுக்கறதுக்கு என்ன பண்றாரு, மீன் பண்ணி தான் வந்து கடவுள் அதை வந்து ஆப்ரஹாம் கிட்ட சொல்றாரு அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஸோ அதே ஒரு சிம்பிளிசம் தான் வந்து இங்கே சேட்டனுமே வந்து யூஸ் பண்ணி கடவுள்கிட்ட வந்து சொல்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே ஃபியூ வேர்சஸை வந்து நம்மளுக்கு வந்து கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு வந்து லெசனில் கொடுத்துருக்காங்க. டைம் இல்லாததுனால நான் ஃபுல்லாக வாசிக்கல. ஆனால் 1 Thessalonians சாப்டர் 4:13 17 ஜெகரியா சாப்டர் 14:4 வந்து எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்கேயுமே வந்து கடவுளோட பாதத்தை பற்றி வந்து படிக்கிறோம். அங்கே வந்து இப்போ சேட்டனோட ஃபீட்டை வந்து நம்ம பார்த்தோம், அவன் அழைச்சிட்டு இருந்ததுனால ஹீஸ் ஓனர் அப்படின்னு வந்து சொல்கிறான். இங்கேயும் ஆப்ரஹாமுக்கு கடவுள் என்ன சொல்றாரு, நீ வந்து நட, அப்போதான் ஒரு சிம்பிளிசமா வந்து அந்த லேண்டுக்கு வந்து நீ ஓனர் அப்படின்னு வந்து கடவுள் சொல்றதை பார்க்குறோம். இங்கே மேபி ஜெகரியா சாப்டர் 14:4 மட்டும் நம்ம படிப்போமா? இங்க என்ன பார்க்குறோம், கடவுளோட ஃபீட் அந்த மவுண்ட் ஆஃப் ஆலிவ் பட்டப்ப என்ன ஆகுமா, எல்லாமே வந்து எதுவுமே இல்லாமல் என்ன ஆயிரும், எல்லாம் ஃப்ளாட் லேண்டாக மாறிடும் அப்படின்னு வந்து பார்க்குறோம். அண்ட் தேர் வில் பி a huge valley that will form அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ காடோட ஃபீட்டுமே வந்து இந்த உலகத்தில் படுது அப்படின்னா, அப்போ இப்போ அந்த டைமில் யார் தான் ஓனராக ரீக்ளைம் பண்ணிக்கிறா? கிரைஸ்ட் வந்து இந்த உலகத்தை ரீக்ளைம் பண்ணிக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மில்லேனியமோட எண்டில் வந்து இந்த திங் வந்து நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது இந்த 1000 வருடம் அரசாட்சிக்கு அப்புறமா வந்து கடவுள் வராரு, வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு பிளேனை வந்து ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, கடவுள் அவரோட நியூ ஜெருசலேமை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சுச்சுவேஷனை பற்றி எலன் ஜி ஒயிட் அவங்க என்ன எழுதுறாங்க அப்படின்னா, கிரைஸ்ட் டிசென்ட்ஸ் அப்பான் தி மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ். Hence, after his resurrection, he ascended, and where angels repeated the promise of his return, saying, the prophet, the Lord my God shall come, and all the saints with thee, and his feet shall stand in that day upon the Mount of Olives, which is before Jerusalem on the east, and the Mount of Olives shall cleave in the midst thereof, and there shall be a very great valley, and the Lord shall be king over all the earth. In that day shall there be one Lord and his name one. இதேதான் வந்து ஜெகரியா சாப்டர் 14 வந்து நம்ம படிக்கிறோம். ஸோ நம்ம பார்க்குறோம், கடவுள் வந்து இப்போ அந்த சேட்டன் கிளைம் பண்ண வேர்ல்டை வந்து கடவுள் என்ன பண்ணிக்கிறாரு, தன்னோட ஒரு வேர்ல்டாக வந்து தன்னோட அவருக்குள்ளே இருக்குது அப்படின்றத வந்து அந்த ஓனர்ஷிப்பை வந்து கடவுள் வந்து வாங்கிக்கிறாரு அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறமா கடவுள் என்ன பண்ணுறாரு, அந்த மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸை வந்து கடவுள் ஒரு வேலையை ஆக்கி அதில் வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட நியூ ஜெருசலேமை வந்து பிளான் பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஹெவன்லேருந்து வந்து இந்த நியூ ஜெருசலேம் இங்கே பிரம்மாண்டமாகவும் லெசனில் என்ன இருக்குன்னா, இட்ஸ் கேஸ்லிங் ஸ்ப்ளெண்டர் கம்ஸ் டவுன் அவுட் ஆஃப் ஹெவன் அப்படின்னு வந்து பார்க்குறோம். அந்த இடத்துல வந்து அது கடவுள் வச்சு கடவுள் என்ன பண்ண போகிறாரு, அதை பியூரிஃபை பண்ணி கிரைஸ்டும் அவரோட பீப்புளும் அவரோட ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த ஹோலி சிட்டியை வந்து என்ட்ரு பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது, சேட்டன் வந்து ஹீ இஸ் நோ மோர் தி ஓனர். யார் தான் இந்த உலகத்துக்கு ஓனர் ஆகிறா, கடவுள் இயேசு கிறிஸ்து வந்து திரும்ப வந்து இதுக்கு ஓனராக வராரு அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். Look at the hope we have been given in Jesus. Think about how hard life would be if everything ended forever with death. It would all be futile, would it not?
எல்லாமே வந்து அழிஞ்சு போய் எதுவுமே இல்லாம நாசமா போச்சு அப்படின்னா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இல்ல கடவுளுக்குள்ள நம்ம நம்பிக்கையை வச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்றத வந்து யோசிச்சு பார்க்க சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு என்னதான் ஹோப் இருக்கா? எல்லாமே அழிஞ்சாலும் ஏசு கிறிஸ்துவுக்குள்ள நம்மளுக்கு என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கு, ஹோப் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம உணரணும் அப்படின்றத இந்த லெசன்ல நம்ம பார்க்கணும். அடுத்து வெட்னஸ்டே லெசனுக்குள்ள வருவோம். வைன் அண்ட் பிளட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து சாம்ஸ் சாப்டர் 75க்கு வந்து நம்ம வருவோம். சாம்ஸ் சாப்டர் 75. ஸோ அதோட சேர்ந்து நம்மளை மேத்யூ சாப்டர் 26ம் அப்புறம் ரெவலேஷன் சாப்டர் 14 வந்து நம்மளை படிக்க சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, ஐ மீன் படித்தோம் அப்படின்னா படிச்சுட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. வாட் டஸ் திஸ் சாம் ரிவீல் அபவுட் சம் ஆஃப் த இஷ்யூஸ் அட் ஸ்டேக் இன் த ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஹவு டு தீஸ் அதர் டெக்ஸ்ட் ஹெல்ப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் இஷ்யூஸ். ஸோ இந்த 3 பேசேஜும் நம்ம படித்தோம் அப்படின்னா சாம்ஸில் வந்து சொல்லியிருக்கிற சில ஜட்ஜ்மெண்ட் பற்றி சொல்லியிருக்க சில காரியங்களை வந்து இந்த மேத்யூவும் ரெவலேஷன் நம்ம படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு புரியும் அப்படின்றத வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ செகண்ட் கிரானிக்கல்ஸில் வந்து அந்த செனாக்ரிப் ஓட படைக்கு வந்து வந்த ஒரு அழிவை பற்றி தான் வந்து இந்த சாம் 75 வந்து ஒரு பாட்டாக வந்து பாடியிருக்காங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஆனாலுமே வந்து இந்த ஒரு ஸ்டோரி அந்த செனாக்ரிபோட டிஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் ஆல்சோ ரெப்ரசன்ட்ஸ் த ஃபைனல் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த விக்கெட். ரெவலேஷன் 20ல் வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி வந்து கடைசியில் வந்து பாவிகளுக்கு வந்து நிரந்தரமாக ஒரு அழிவு கிடைக்கும் அப்படின்றத நம்ம படிக்கிறோமோ அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி தான் அந்த செகண்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் 32ல் நடக்கிற அந்த படையோட அழிவை பற்றியுமே வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ பீப்புள் ஆஃப் காட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அந்த ஹோலி சிட்டிக்குள்ளே அவரோட ரைச்சஸ் கிங்கோட வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா பாவிங்கள்லாம் எழும்பி என்ன பண்ணுறாங்க, சேட்டன் வந்து ஒரு லாஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணுறான். என்ன அட்டெம்ப்ட்னா அந்த சிட்டியை வந்து நியூ ஜெருசலேமை வந்து எப்படியாவது என்ன பண்ணலாம், முத்திகை போட்டு அதை வந்து பிடிச்சிடலாம், கைப்பற்றலாம் அப்படின்னு வந்து அவன் ட்ரை பண்ணுறான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் பாவிகள் எல்லாம் அந்த ஹோலி சிட்டியை வந்து சரவுண்ட் பண்ணி நின்றுறாங்க. ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க அப்படின்றத நம்ம வந்து நம்ம படிக்கலாம். மலாக்கிலையுமே வந்து பார்க்குறோம் தட் we will tread upon their ashes அப்படின்னு வந்து பார்ப்போம். அவங்க அழிஞ்சு போனவங்களோட அந்த சாம்பல் மேலே வந்து நம்ம நடப்போம் அப்படின்னு வந்து இருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பார்த்தோம்னா காட் இஸ் ஸ்டில் இன் கண்ட்ரோல் அப்படின்னு தான் வந்து நம்ம பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் அங்கே என்ன பண்ண போகிறாங்க, நிறைய ஒரு பெரிய ஆர்மி தான் இருக்க போகுது. அப்போ எப்படி அந்த டைமில் வந்து அந்த செனாக்ரிபோட ஆர்மியை வந்து கடவுள் வந்து அடித்தாரோ அதே மாதிரி தான் என்ன பண்ணுவார் இந்த டைம்லையுமே வந்து அந்த கடைசியாக வந்து என்ன பண்ணுறாரு, பாவிங்களுக்கு ஒரு அழிவை கொடுத்து பாவமே இல்லாத ஒரு உலகத்தை வந்து கடவுள் உண்டு பண்ணுறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டைமில் வந்து கடவுளோட லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணுறாரு, உலகத்து மேலே வச்சு பாவமே இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் இருக்க போகிறோம் அப்படின்றத வந்து கடவுள் நம்மளுக்கு உறுதிப்படுத்துகிறாரு. ஸோ ஒரு ஃபிலாசபர் வந்து இப்படி எழுதுறாரு, என்ன எழுதுறாருன்னா that we must invent it for ourselves and to pretend as if the universe exists for our benefit. Each individual in effect behaves as if he or she is a god. ஸோ ஒரு ஃபிலாசபர், அவர் பேர் வந்து ஃப்ரெட்ரிச் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒருத்தரும் அவங்களுக்கு வந்து அவங்களே தான் கடவுள், அதனால அவங்களுக்கு என்ன நல்லதுன்னு தெரியுதோ, எது தப்புன்னு தெரியுதோ, இல்லை யாரை பனிஷ் பண்ணுமோ இல்லை ஜட்ஜ் பண்ணுமோ அவங்களே பண்ணிக்கலாம். அப்படி இருந்தால் தான் உலகத்தில் அவங்கவுங்க நல்லா இருக்க முடியும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாராம். ஆனால் அவருக்கே வந்து அந்த அந்த இந்த ஃபிலாசபர், அந்த சொன்ன ஃபிலாசபருக்கே என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு வந்து நல்ல முடிவே கிடைக்கல அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, அவர் கடைசி காலத்தில் வந்து அவர் பைத்தியமாகி அவர் இட்டாலியில் வந்து விழுந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு என்ன சொல்றது குதிரை அடிக்க போகும்போது அவர் விழுந்து என்ன ஆயிட்டாரு, விழுந்து அவர் வந்து பைத்தியமாயிட்டார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா, அவரோட லைஃப்பில் வந்து கடைசியில் 11 இயர்ஸ் வந்து ஒரு கேட்டடானிக் ஸ்டேட்டில் வந்து இருந்தாராம். அப்படின்னா ஒரு என்ன நடக்குதுன்னே அவருக்கு புரியாமல்
ஓ இப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ அப்படின்னு ஒரு பயந்துக்கிட்டே வந்து அவர் வாழ்ந்தாராம் அப்படின்னு வந்து அங்கே வந்து பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா வந்து அவர் 1900 வந்து அவர் இறந்து போனார் அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஸோ நம்மளுக்குமே வந்து எவ்வளோதான் ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் சரி, ஆனால் பிலீவர்ஸாக இருக்கிற நம்மளுக்கு என்னதான் ஞாபகம் வரணுமா, தட் வி லிவ் வித் ஹோப் அண்ட் நாட் டு ஜட்ஜ் த ஃபியூச்சர் பை கரண்ட் ஈவெண்ட். ஸோ இப்போ நடக்கிற சம்பவத்தை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாதான், முன்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம யோசிச்சு அதை வந்து இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, நம்ம கடவுள் மேலே நம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ கெட்டதாக நடக்குதுன்னா அது வந்து கடவுளால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஒரு நன்மையாக மாற்றி கொடுக்கறதுக்கு முடியும். ஸோ நம்ம கடவுளை வந்து நம்பி இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இட் இஸ் ஈஸி டு டிஸ்பேர் as we see the pillars of civilization being steadily crowded. நம்ம இப்போ இருக்கிற சொசைட்டியை பார்த்தோம் அப்படின்னா, இருக்கிற எல்லாம் சின்ன சின்ன நன்மையான காரியங்கள் என்ன ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி எல்லாமே வந்து பாவமாக நம்மளுக்கு வந்து தெரிகிற ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்க நம்ம என்ன பண்ணோம், கடவுள் மேலே நம்பிக்கையை வச்சு கடவுள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்க பிரின்சிபல்ஸை மட்டும்தான் நம்ம பார்த்து நம்ம வாழணும் அப்படின்றத வந்து நம்ம இங்கே பார்க்கணும். ஈவன் as சிம்பிள் as லெசன் என்ன சொல்லுதுன்னா, கடவுள் வந்து 2 ஜெண்டர் தான் படைச்சார், என்னது மேனும் உமனும் தான் படைச்சார். ஆனால் இப்போ அதுவே இல்லாமல் there are many genders அப்படின்ற மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. அப்போ கடவுள் ஒரு பேசிக்கான ஒரு திங்கையுமே வந்து கிளியர் கட்டாக படைச்சிருந்தாலும் அதுலேயுமே வந்து சேட்டன் என்ன பண்ணுறான், அவனோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி கன்ஃபியூஷன்ஸை வந்து நிறைய பேருக்குள்ள கொண்டு வந்துக்கிட்டு இருக்கான். இன்ஃபேக்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் இது வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இட் இஸ் க்ரீப்பிங் இன் டு இந்தியா ஆல்சோ நவடேஸ். அப்போது காட் வந்து கிளியர் கட்டாக ஃபிசிக்கலாக ஒருத்தவங்க மேன் ஒருத்தவங்க விமன் அப்படின்னு வந்து டிஃபைன் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், அதுக்கு தப்புமா வேற இல்லை. அப்படின்றப்போ ஹியூமன்ஸ் நிறையா பாவத்தினால என்ன பண்ணுறோம், சாத்தானோட இன்ஃப்ளூயன்ஸ்னால நிறைய ஜெண்டர்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இட் இஸ் முன்னாடிலாம் இது வந்து ரொம்ப ப்ரைவேட்டாக இருந்துச்சு, ஆனால் இப்போ அப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறது வந்து ஒரு ப்ரிவிலேஜாக வந்து எடுத்துட்டு நிறைய பேர் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்படிலாம் இருக்கிற ஒரு வேர்ல்டில் நம்ம என்ன பார்க்கலாம், ஒரு நல்லதும் நடக்க போகிறது இல்லை போல் இனிமேல் அப்படின்னு நம்ம யோசிக்காமல் நம்ம என்ன பண்ணோம், கடவுளோட மேலே நம்ம நம்பிக்கை வச்சு நம்மளோட லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அந்த ஜர்த்தை வந்து நம்ம நடத்தணும் அப்படின்னு வந்து பார்க்குறோம். தேர்ஸ்டே லெசனில் போனோன்னா தட் யுவர் சால்வேஷன் மே பி நோன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம சாம்ஸ் சாப்டர் 67க்கு வந்து நம்மளோட ஃபோக்கஸை வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து இது வந்து ஒரு ஹிம் ஆஃப் ப்ரைஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, இட் இஸ் டு ப்ரைஸ் இன்ஃபார்ம் your understanding of the role of God's people in Revelation. எதுக்கு அப்படின்னா, ரெவலேஷன் சாப்டர் 14ல் வந்து நம்ம என்ன பார்க்குறோம், அந்த 3 inches மெசேஜை நம்ம பார்க்குற டைமில் வந்து அங்கே இருக்கிற அந்த காட்ஸ் பீப்புளோட ரோலை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து இந்த சாம்ஸ் சாப்டர் 67 வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. ஸோ ஒரு காலேஜில் வந்து இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூஎஸில் வந்து ஒரு புது கலர் ஆஃப் ஒரு புது கோட்டிங் ஆர் ஒரு புது ஷேட் ஆஃப் பிளாக்கை வந்து அங்கே இன்வென்ட் பண்ணுறாங்க. அதை வந்து வேண்டா பிளாக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, யூஸ்வலாக வந்து பிளாக் வந்து என்ன பண்ணாதுன்னா லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாது, அது வந்து அப்சார்ப் தான் பண்ணிக்கும். ஒரு லிமிட் தான் வந்து அந்த பிளாக் வந்து அப்சார்ப் பண்ணும். ஆனால் இவங்க ஒரு எப்படி அந்த பிளாக்கை வந்து இன்ஜினியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது மேலே நம்ம ஏதாவது லைட் போட்டோம் அப்படின்னா 99.9% லைட்டை வந்து அதை அப்சார்ப் பண்ணிக்குமா. ஸோ அது இருக்கிறதே வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஒரு கார் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கலரில் வந்து பெயிண்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து வருது அப்படின்னா நம்மளுக்கு அது வர்றது வந்து அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்கா அப்படின்னு வந்து அடுத்தவங்களுக்கு தெரியவே தெரியாதான். அதனால அதை வந்து ஓட்டக்கூடாது ஸ்ட்ரீட்ஸில் அப்படின்ட்டு வந்து அதை பேன் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா, லைட் அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து பவுன்ஸ் ஆகி வந்தால் தான் நம்மளுக்கு அது இருக்கிறதே தெரியும். நம்ம கண் அப்படி தான் வந்து வேலை செய்யுது. லைட் நம்ம கண்ணுக்குள்ளே போனால் தான் அங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னே தெரியும். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரைட் ரிஃப்ளெக்ட் பண்ணலன்னா அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இல்லை அதோட எட்ஜஸ் எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பிளாக்கை வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் நியர்லி இன்விசிபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களாம். ஸோ அது மேலே எவ்வளோ பிரைட் லைட் ஷைன் பண்ணாலுமே வந்து அந்த பிளாக் வந்து அந்த மெட்டீரியல் வந்து அப்சார்ப் பண்ணிட்டு லைட்டே வந்து கொடுக்காதான். ஸோ சாம்ஸ் சாப்டர் 67லையுமே வந்து ஒரு அப்பீலோட தான் வந்து பிகின் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா,
God be merciful unto us and bless us and cause his face to shine upon us. கடவுளோட முகம் வந்து நம்ம மேல என்ன பண்ணுமா, ஷைன் பண்ணுங்க அப்படின்னு வந்து ஒரு ஒரு ரிக்வெஸ்டோ இல்லை ஒரு அப்பீலோட தான் வந்து அந்த சாப்டரே வந்து பிகின் ஆகுது. இன்ஃபேக்ட் அந்த என்ன சொல்லுது, காட் பி ப்ளீஸ் மர்சிஃபுல் அன்டு அஸ், எங்களுக்கு வந்து கிருபையா இருந்து என்ன பண்ணுங்க, உங்களோட முகத்தோட வெளிச்சத்தை எங்களுக்கு காட்டுங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம். அப்படி ஒரு அப்பீலில் வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். எதுக்கு அப்படின்னா செகண்ட் வார்ஸ் நம்ம படிச்சோம்னா, தட் தை வே மே பி நோன் அப்பான் தி எர்த் தை சேவிங் ஹெல்த் அமாங் ஆல் நேஷன். அப்போ கடவுள் வந்து நம்மளுக்கு கிருபையா இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து என்னது ரட்சிப்பே இருக்கு, நம்மளால வந்து வாழ முடியும், நம்மளை வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து இங்கே நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ காட் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சால்வேஷன், ஒரு பிளான் ஆஃப் சால்வேஷனை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஒரு பாவிங்களா இருக்கிற நம்மளுக்கு ஒரு தப்பிக்கிறதுக்கு, அந்த அழிவுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை வந்து கடவுள் வந்து கொடுத்துருக்காரு. அதனால் நம்ம என்ன பண்ணோம், அக்செப்ட் பண்ணுமா இருக்கு. அவரோட க்ளோரினால நம்ம என்ன பண்ணிடலாம், பாவிகளா இருந்தால் நம்ம அழிஞ்சு போயிடலாம். அதனால தான் கடவுள் என்ன பண்றாரு, அவரோட ஃபேஸை வந்து நம்மளுக்கு காட்டி என்ன பண்றாரு, அந்த ஒரு க்ளோரி மூலியமா நம்மளை பியூரிஃபை பண்ண வந்து கடவுள் கிட்ட வந்து இந்த சாம்ல நம்ம ரிக்வெஸ்ட் மாதிரி நம்ம கேட்குறோம். இன்ஃபேக்ட் ஐசியா சாப்டர் 56 verse 7 நம்ம படித்தோம் அப்படின்னா அங்கேயுமே வந்து ஒரு படிப்போம் நம்ம ஐசியா சாப்டர் 56 verse 7. Even them will I bring to my holy mountain and make them joyful in my house of prayer. Their burnt offerings and their sacrifices shall be accepted upon my altar, for mine house shall be called as a house of prayer for all people. அப்போ நம்மளோட ப்ரேயர்ஸ், நம்மளோட ரிக்வெஸ்ட், நம்மளோட சாக்ரிஃபைசஸ் எல்லாம் கடவுள் என்ன பண்ணுறாரா, அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நம்ம அதை வந்து கொடுத்து, கடவுளை நீங்கள் தான் யூ ஆர் தி ஒன்லி பர்சன் யூ கேன் சேவ் அஸ் அப்படின்னு நம்மளையே நம்ம ஆஃபர் பண்ணும்போது கடவுள் என்ன பண்ணுறாராம், அதை அக்செப்ட் பண்ணி ஃபார் மைன் ஹவுஸ் ஷல் பி கால்ட் அஸ் அ ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் ஃபார் ஆல் நேஷன் ஆல் பீப்புள் அப்படின்னு வந்து கடவுள் நம்மளை இன்வைட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ கடவுள் வந்து நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். இன்னும் நம்ம படித்த மாதிரி 67:2 வந்து கடவுளோட வந்து வழிகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், கடவுளோட மர்சியை வந்து நம்ம கேட்குறோம் அப்படின்றதுக்காகவே வந்து அங்கே சாமிஸ்ட் வந்து எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், டேவிட் அங்கே எழுதியிருக்காரு அவரோட வழியை தெரிஞ்சுக்கிறதுக்காக, கடவுளே உங்கள் மர்சி எங்களுக்கு கொடுங்க, உங்கள் க்ளோரி எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல, நிறைய பேர் வந்து இதை செய்கிறதில்ல அப்படின்னு வந்து பார்க்குறோம். இன்ஃபேக்ட் இஸ்ரேலோட ஓல்ட் டெஸ்டமெண்ட் ரெக்கார்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க இதுதான் வந்து செஞ்சாங்க அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. கடவுள் அவங்களுக்கு மர்சிஃபுல்லாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணல, கடவுளோட அந்த மர்சியை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த வழி, கடவுளோட வழியில் அவங்க வந்து போகலை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னும் லெசனை நம்ம பார்க்குறோம். இன்ஃபேக்ட் கிறிஸ்டியன் சர்ச்சுமே வந்து அதுதான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்க்குறோம். கடைசி அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஹார்ட்டையுமே எப்படி தான் நம்ம பண்ணியிருக்கோமா, அந்த அந்த டார்க்கஸ்ட் பிளாக் ஷேடில் தான் நம்ம பாலிஷ் பண்ணியிருக்கோம், இல்லை கோட் பண்ணியிருக்கோமா. கடவுள் ஷைன் பண்ணுற அந்த லைட்டை வந்து என்ன பண்ண முடியல, நம்ம அப்சர்வ் தான் பண்ணிக்கிறோமே தவிர அதை என்ன பண்ண மாட்டேன்றோமா, ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டேன்றோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கடவுள் நேசிக்கிறாரு, கடவுள் என்னையை மட்டும் பிளஸ் பண்ணுறாரு அப்படின்னு என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம் கடவுள்கிட்ட. ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டேன்றோம், ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்றத வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக வந்து இங்கே சொல்கிறாங்க. ரெவலேஷன் 14 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த 3 மெசேஜை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த வெளிச்சத்தை நம்ம என்ன பண்ணோம், ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் ஆகணும். ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த மெசேஜ், அந்த 3 மெசேஜ் நம்மளால் கொடுக்க முடியாது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கடவுளோட அந்த க்ளோரியை நம்ம மேலே நம்ம மர்சிஃபுல்லாக கடவுள் நம்ம மேலே காட்டுறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து வேறவங்க மேலே நம்ம ஷைன் பண்ணுறக்கோ இல்லை வேற மேலே ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளும் நம்மளோட லைஃப்பை வந்து ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸாக கொடுத்து கடவுளோட லைட்டை வந்து வேறவங்களுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னா, எப்படி கடவுள் நம்மளுக்கு சால்வேஷனை கொடுத்துருக்காரோ அதே மாதிரி அவங்களுக்கும் என்ன கிடைக்கும், அந்த சால்வேஷனில் பங்கெடுக்கிறதுக்கு அவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கடவுள் நம்ம மூலயமா கொடுப்பாரு. கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, லைட் வந்து நம்மளால் ரிஃப்ளெக்ட் தான் பண்ண முடியும், அவ்வளோதான் கடவுள் நம்மளை செய்ய சொல்கிறார். அவங்க என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக மனம் திரும்பியே ஆவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கடவுள் நம்மளுக்கு சொல்லியிருக்க வேலை என்னதான், ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். அவங்ககிட்ட போய் கடவுளோட அன்பை சொல்கிறதுக்கோ இல்லை கடவுள் அவங்களுக்காக செஞ்ச நன்மைகளை சொல்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளோட வேலை. அவங்க கடவுள்கிட்ட வர்றது வந்து ஹோலி ஸ்பிரிட்டை வந்து அவங்கள என்ன பண்ணுவாங்க, நடத்துவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளால் முடிஞ்ச காரியத்தில் வந்து இந்த கடைசி காலத்தில் கடவுளோட லைட்டை ஷேர் பண்ணுறதுக்கோ இல்லை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ.